திருச்சி கும்பக்குடி அப்படின்ற கிராமத்துல 1000 ஆண்டுகள் பழமையான 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. சிதைந்த நிலையில புதர்மண்டி கிடந்த இந்த கோயிலை பொதுமக்கள் உதவியோட கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. சோழர்கள் சம்பந்தமான நிறைய தகவல்கள் இந்த கல்வெட்டுகள்ல கிடைக்கப்பட்டதா சொல்லப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பக்கத்துல இருக்கு கும்பக்குடி அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்துல தான் சிவாலயம் ஒண்ணு சிதைந்த நிலையில புதர்மண்டி கிடந்ததா சொல்லப்படுது. கிராம மக்கள் மற்றும் சிவ வழிபாட்டு குழுவினர் இடிபாடுகளை சீர்படுத்தி சிவாலயத்தை மீட்டதா சொல்லப்படுது. சிவராத்திரியை முன்னிட்டு கோயில்ல சிறப்பு வழிபாடு நடத்தவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில தான் திருச்சியில இருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய HABP தொழிற்சாலையில பணிபுரிஞ்சிட்டு வரக்கூடிய தனசேகர் அப்படின்றவரு இது சம்பந்தமான தகவலை ஆற்றுப்படை வரலாற்று அமைப்பினருக்கு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து அந்த அமைப்பை சேர்ந்த பார்த்திபன் அப்படின்றவரு அங்க வந்து ஆய்வு மேற்கொண்டு இது சம்பந்தமான தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்னதுபடி இந்த கோயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னும் சோழர் காலத்துல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த ஊர் கும்பக்குடி அப்படின்ற பெயர்லயே தான் அழைக்கப்பட்டுட்டு வருதாம். இந்த கோயில்ல ஒரு சில கல்வெட்டுகள் இருந்திருக்கு. அந்த கல்வெட்டுகள்ல சில தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சோழர்கள் சம்பந்தமான நிறைய தகவல்கள் கிடைக்கப்பட்டதா இவர் சொல்லியிருந்திருக்காரு. இங்க விக்ரம சோழருடைய கல்வெட்டு ஒண்ணு இருக்கிறதா அவர் சொல்லியிருந்திருக்காரு. கும்பக்குடி நாடாழ்வான் அப்படின்ற அதிகாரியும் கவிர்நாட்டு வெள்ளாளரும் சோழமதேவி சபையாரும் இணைந்து இந்த கோயிலுக்கு நிலம் அளிச்சதா இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சொல்றதா இவர் சொல்லியிருக்காரு. தொல்லியல் துறையினர் இங்க வந்து ஆய்வு மேற்கொண்டா சோழர் காலத்து சம்பந்தமான நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இவர் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 10ஆம் நூற்றாண்டு எப்படி சொல்கிறோம்னா அந்த கோயிலில் உள்ள உறுப்புகள், அந்த அதிஷ்டானம், அந்த கபோதம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கன்றாயுத்த சோழன், ஒரு பரந்தக சோழன் இவங்க காலத்தை சேர்ந்த ஒரு கோயில் மாதிரி நம்ம மதிப்பிடலாம். நமக்கு இந்த கோயிலில் வந்து ஒரு 4 கல்வெட்டு கிடச்சிது. இன்னும் இங்கே இருக்கிற கல்லுலாம் வந்து ஒன்றா குமிஞ்சு கிடக்கு. நம்ம இன்னும் பிரிக்கும் போது நம்ம எக்ஸாக்டாக வந்து என்ன கல்வெட்டுக்கு நம்மளால் சொல்ல முடியும். இதில் நம்ம கிடைச்ச முழுமையான கல்வெட்டு பார்த்தோம்னா விக்ரம சோழனோட ஒரு 4ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கிடைக்குது. கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப பகுதி அது. அதில் என்ன சொல்லுதுன்னா இந்த ஊர் வந்து பாண்டிய குலாசினி வளநாடு அப்படின்ற ஒரு வளநாட்டின் கீழே ஸ்ரீ சோழமாதேவி சதுர்வதி மங்கலம் அப்படின்ற ஒரு நிர்வாகத்தின் கீழே இந்த ஊர் வருது. இதை வந்து தென் பிடாகை அப்படின்றாங்க. பிடாகை அப்படின்னா வந்து குக்கிராமம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதனால் இந்த ஊர் வந்து அன்றைக்கி வந்து ஒரு கிராமமாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற நாடாழ்வான்னா இங்கே இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அவர். அப்புறம் கவிர்நாடுனா நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த தென்பகுதி திருமங்கிட்ட இருக்கிற அந்த கவிர்நாட்டு கண்மாய் அதுலேருந்து திருநெடுங்கல் வரைக்குமே கவிர்நாடு அப்படின்பாங்க. அங்கே உள்ள வெள்ளாளரும் இங்கே இருக்க நாடாழ்வாரும் சோழமாதேவி சபையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்க, நிலதானம். அந்த கல்வெட்டு வந்து இந்த இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது ஒன்று தான் இங்கே முழுமையாக நமக்கு கிடைக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம லால்குடிக்கிட்ட இருக்கிற அன்பில் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் தானம் பண்ணியிருக்காரு. அதான் அன்பில் உரையான்னு ஒருத்தர் பேர் வருது. அப்புறம் திருவெண்காடு அங்கேருந்து ஒருத்தர் தானம் பண்ணியிருக்காரு. அவர் பேர்லாம் இந்த கோயில் கல்வெட்டில் கிடைக்குது. மற்றபடி நமக்கு எதுவுமே கிடைக்கல, முழுசாக நமக்கு கிடைக்கல. நம்ம முழுமையாக நம்ம தோண்டும் போது நமக்கு நிறைய கிடைக்க வரும்.